காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர் பீன்ஸ் குழம்பு குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம். பட்டர் பீன்ஸ் குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பார்க்க போறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இது ஒரு 1/4 கிலோ பட்டர் பீன்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் உரிச்சு வச்சிருக்கேன். இதில் வந்து பாருங்க இப்படி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அப்படியே வேக போட்டால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். இதுக்கு இது சாதம் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ அதுக்கு சேர்த்து சப்பாத்திக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு, இதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு. இதை ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சிடலாம். இதை தூக்கி இந்த சைடு வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா வதக்கி அரைக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். மசாலாவுக்கு கடாயை வச்சுட்டேன், சூடாகட்டும். கடாய் சூடாயிருச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 துண்டு கல்பாசி சின்னம். இது இந்த ஸ்டார் பூவில் வந்து ஒரு 2 இதழ் மட்டும் பிச்சு வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு குட்டி குட்டி கிராம்பு, ஒரு 3 கிராம்பு. ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சோம்பு, இதையும் போட்டுக்கலாம். இங்கே இது எடுக்கலையா கரண்டி? இதில் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், இதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் தண்ணி இருக்கு போல். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். ஒரு 6 பல் வெள்ளை பூண்டு, இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கலாம், கருகிரும். அது முக்கால்வாசி வதங்கிருச்சு. இதில் சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சு, ஒரு 4 தக்காளி, இதையும் போட்டுக்கலாம். இது கூடவே சும்மா ஒரு 4 பீஸ் தேங்காய், இதையும் போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இது இப்போ 3/4 பாகம் வதங்கட்டும். தக்காளி பாதி அளவு வதங்கியிருக்கு. இதில் நான் வந்து நம்ம இப்போ அரைச்சோம் அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பழைய தூள் இருக்குது. இதிலையே நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இது கூடவே 2 ஸ்பூன், காரத்துக்கு 2 ஸ்பூன் போதும், கரெக்டாக இருக்கும். இதை லேசாக மட்டும் வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிரும். அந்த சூட்லேயே வந்து லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கசகசா 3/4 ஸ்பூன் போட போகிறேன். கொஞ்சம் அந்த சூட்டில் ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கலாம். இதை நான் இப்போ இறக்கிட்டு கசகசா போடுறேன். இல்லை, இது போட்டுறேன், வளர்றேன் கடந்து. சரி, ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா போட்டேன்னா இப்போ இதை நான் இறக்கிடுறேன். இது 2 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா வந்து நல்லா ஆறட்டும். இதை வச்சுட்டு மசாலா ஆறட்டும், நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது வெண்டைக்காய் வதக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இதில் இப்போ எண்ணெய், இதில் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய். ஏன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக இதில் தான் வதக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு. இவ்வளோதான் இதில் போடுறது. கொஞ்சம் பொரியட்டும். கரண்டி எடுத்துக்கிறேன். நல்லா தானே காஞ்சிச்சு, அதுக்குள்ளே இதாக இருக்கு. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போது
ஒரே ஒரு பச்சை மிளகா பெருசாக இருந்துச்சு, அதை கீறி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நீளமாக தான் கீறணும். ஏன்னா குட்டி குட்டியாக வெட்டினா வெண்டைக்காய் மாதிரியே இருக்குமா, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது வாயில் கடிபட்டுரும். அதனால் இந்த மாதிரி கீறிக்கங்க. வெங்காயம் பாதி வதங்கட்டும். நான் ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியாக போட்டால் உதுந்துரும் பொல பொலன்னு. அது மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம வெண்டைக்காயும் போட்டு சேர்த்து வதக்கும்போது இன்னும் நல்லா வதங்கிடும். இது வெண்டைக்காயை கட் பண்ணதை இதில் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவும் வதங்கிடும் காய். உப்பு போடும்போது பார்த்து கொஞ்சமாக போடுங்க. வெண்டைக்காய் வதங்கினோடனே சுருங்கிடும், உப்பு கரிச்சிரும். இந்த அளவு போதும். 1/4 ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இதை போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். காய் சுருங்கி வர்ற வரைக்கும் இதிலையே வதக்கணும். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுருங்கியும் வந்துருச்சு. இப்போது இதில் நான் வந்து மிளகா பொடி போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் பிடிக்கலைன்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். இதில் எங்கள் மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் ரொம்ப உரைக்கும் மாதிரி இருக்கும்ட்டு தான் கொஞ்சமாக இந்த 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். இந்த அளவு போதும், ரொம்ப வேண்டாம். இப்போது நான் முதல்ல போட்ட உப்பு தான். இப்போ நான் மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கிறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இதில் உப்பு பார்த்துக்கிறேன். எனக்கு சளி வேறு பிடிச்சிருக்கா நல்லா. எனக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு. உப்பு டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது. என் பையன்கிட்ட கொடுக்குறேன், அவன் பார்த்துட்டு சொல்லட்டும். உப்பு மட்டும் போடணுமான்னு கொஞ்சம் பாரு தம்பி. அப்புறம் உப்பு ஆயிரும், உனக்கு பிடிக்காது. போடணுமா லைட்டாக? சரி, அவனுக்கு லைட்டாக போடணுமா. இந்த அளவு போதுமா? போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் சுருளை வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். காரம்லாம் போதும்ல. வெண்டைக்காய் பொரியல் நல்லா வெந்து சுருங்கி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சுட்டு உடனே மூடி வச்சிடாதீங்க. அப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா தண்ணியெலாம் விழுந்து ஒரு மாதிரி நொதன்னு ஆயிரும். அதனால் நான் இறக்கி வச்சுட்டு அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடுறேன். நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பட்டர் பீன்ஸு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கலர்லேயே தெரியுது நல்லா வெந்துருச்சு. 1/4 கிலோ வாங்கி உரிச்சா இத்தினோடு தான் இருக்குது. நல்லா இந்த சூப்பராக வெந்துருச்சு. இதை இப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம மசாலா அரைச்சிடலாம். மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் எட்டி அரைக்க முடியல, மிக்சியவே இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். அப்பா, மசாலா அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். இது இப்படி இருக்கட்டும். அதே கடாயவே வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். போதும். தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நம்ம சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம்.
வேறு எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிட்டோம். இதில் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா சும்மா அப்படி கீறி வச்சுருக்கேன், அதை மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். மசாலா கரண்டி தெரிக்கும் பார்த்து. இதில் மசாலாவை போட்டுக்கிறேன். நான் இன்னும் உப்பு போடலை, பீன்ஸில் போட்ட உப்போடு இருக்குது. தேவைப்படும் போது இப்போ பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதையும் போட்டுக்கலாம், வேக வச்ச தண்ணியோடையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி வேண்டாம், தண்ணியாக போயிடும். உப்பு கொஞ்சமாக தான், அதில் மட்டும்தான் போட்டேன், தேவைப்பட்டா போட்டுக்கோம். மறுபடியும் தெரியலையே, மறுபடியும் பார்ப்பா, எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்தா பார்த்துட்டு சொல்லு. லைட்டாக போடவா? லைட்டாக போடுறேன். இந்தா சும்மா இந்த அளவு போடவா? போடு. கொஞ்சமாக 2 கல் மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் ரொம்ப உப்பாயிருச்சுன்னா சாப்பிட மாட்டான். இதை இந்த அளவு தண்ணி போதும். இந்த பாருங்கள், இந்த அளவு போதும். ஏன்னா இது வந்து கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம், இது ஏற்கனவே மசாலாலாம் வதக்கிட்டோம், ஒரு 5 நிமிஷம் கொதித்து அந்த கார வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நான் மூடி வச்சிடுறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? ஆஹா, ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான பட்டர் பீன்ஸ் குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி இதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை அமைக்கிட்டு கிளிக் ஆல் கொடுத்துருங்க. ஆல் கொடுத்துருங்க. பாய்.